பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் மீண்டும் ஒரு விசை இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை முன்வைக்கிறார். அதில் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிற காரியம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இயேசுவை அறிந்த நபர்கள் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் யாவரும் ஆவியில் எளிமை உள்ள நபராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இப்போ ஒரு கேள்வி வரும், ஆவியில் எளிமை என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ உலக மக்களின் பார்வையில் எளிமை அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா, எந்த ஒரு நபர் ரொம்ப சிம்பிளாக இருக்காரோ அவர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவர் ரொம்ப எளிமையான நபர் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்திற்கு நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹம்புளான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய நேஷ்னல் லீடர் காந்திஜி, அவர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு நபர்னு சொல்லுவோம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா, அவரே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையான நபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம இந்த சொன்ன உதாரணங்கள் எல்லாரையும் எதை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, வெளியரங்கமான தோற்றத்தை வைத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவங்க ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்தவங்க, எளிமையான நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் ஆவியில் எளிமை என்றால் என்ன, அல்லது ஆவியில் எளிமையான நபர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பார்கள்? 2 வார்த்தையை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று சுய திருப்தி, இன்னொன்று சுய நம்பிக்கை. இந்த ரெண்டுமே ஆவியில் எளிமைக்கு அப்படியே நேர் எதிரானது. யார் ஒருத்தருக்குள்ள சுய திருப்தியும் சுய நம்பிக்கையும் இருக்குமானால் அவங்க எப்படி இருக்க முடியாது அப்படின்னா, ஆவியில் எளிமையாக ஒரு நாள் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தன்னுடைய சுயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார்ந்து கொள்வார்கள். அவர்களுக்குள்ள பெருமை எப்பொழுதும் இருக்கும். அப்போ ஆவியில் எளிமை இருக்கிற நபர்கள் என்றால் யார் என்றால், தன்னுடைய இயலாமையை உணர்ந்து தேவனே அனைத்து காரியத்திற்கும் முழுமையாக சார்ந்து கொள்கிற நபர் தான் யார் அப்படின்னா, ஆவியில் எளிமை உள்ள ஒரு நபர். இப்போ உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆவி இது யார் தந்தது? தேவன் தந்தது. அப்போ ஆவியில் எளிமைங்கிறது வெளியரங்கமான தோற்றத்தில் இல்லை. முதலாவது மாற்றம் எங்கே நடக்க வேண்டும் என்றால் உள்ள நடக்கணும். அந்த உள்ளான மாற்றம் தான் எங்கே வெளிப்படும் அப்படின்னா வெளியில், அதுக்கப்புறமா தான் வெளியில் வெளிப்படும். எனவே ஆவியில் எளிமை என்றால் அனைத்து காரியத்திற்காகவும் முழுமையாக தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் ஆவியில் எளிமை உள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவர் தன்னுடைய அன்றாட தேவைக்காக, அதாவது 3 வேளை சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாரோ ஒரு நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சார்ந்து கொள்வார். ஒரு நாள் முடியும், அடுத்த நாள் வரும்போது திரும்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏற்கனவே சார்ந்து கொண்ட நபரே அல்ல, இன்னைக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய 3 வேளை ஆகாரத்திற்காக இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா யாரோ தெரியாத நபரை சார்ந்து கொள்வார். அதே போல அவர் எப்படி ஒவ்வொரு நாளும் யாரையோ தன்னுடைய தேவைக்காக சார்ந்து கொள்கிறாரோ, அதே போல தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவிக்குரிய காரியத்திற்காக மட்டுமல்ல, நம்முடைய அனைத்து தேவைகளுக்காகவும் தேவனை மட்டும் சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆவியில் எளிமை உள்ள ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த ஆவியில் எளிமை உள்ள வாழ்க்கை, இவர்கள் எப்படிப்பட்ட குணத்தோடு இருப்பார்கள் என்றால் 3 குணத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1, பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்க்கின்ற நபர்களாக இருப்பார். 2வது, தேவனுடைய வார்த்தைக்கு எந்த ஒரு நிபந்தனையின்றி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஒபே பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க. 3வது, அவங்களுக்கு சற்றும் என்ன இருக்காது அப்படின்னா பெருமை இருக்காது, தாழ்மை இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, யார் ஒருவரோட வாழ்க்கையில சுய திருப்தியும் சுய நம்பிக்கையும் இருக்குமோ அவங்களோட வாழ்க்கையில் என்ன இருக்கும் அப்படின்னா பாகுபாடு பார்ப்பாங்க. எல்லாரையும் ஒன்று போல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிவாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்க வாழ்க்கையில பெருமையே இருக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பெருமை இருக்கும். அப்போ ஆவியில் எளிமை இருக்கிற நபரால் தான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா எல்லாரையும் சமமாக பார்க்க முடியும், தாழ்மை இருக்கும் அவங்களுக்குள்ள. தேவனுடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுவார்கள்னா கீழ்ப்படிவார்கள். எனவே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி, என்னால் ஒன்றுமே முடியாது, தன்னுடைய இயலாமையை உணர்ந்து, அப்போ என்னால் ஒன்றுமே முடியாது, நான் உங்களை சார்ந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் ஆவியில் எளிமை உள்ள ஒரு நபராக மாற முடியும்.
இதில் இன்னொரு உச்சக்கட்டமும் இருக்குது. இயலாமை அப்படின்னு வரும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் ஒன்றதுக்கும் லாய்க்கே இல்லை அப்படின்னு முடங்கி போகிற அந்த இயலாமை ஆவியில் எளிமை அல்ல. என்னால் ஒன்று முடியாது, ஆனால் கூட இன்னொரு வார்த்தையை இணைத்து கொள்ள வேண்டும், என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு விசுவாசத்தோடு முன்னேறி செல்வது தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். எனவே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை ஜெபத்தோடு அர்ப்பணித்து ஆவியில் எளிமை உள்ள நபர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you.